ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம பாட்டி சொன்ன ஒரு மருந்து, ஆனால் நம்ம இப்போ அதை மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சோண்டு கடுக்காய் தூளை கலந்து குடிச்சிங்கன்னா உடம்புல நடக்கும் மாற்றங்களை நீங்கள் உங்களாலேயே நம்ப முடியாது. இது ஒரு சாதாரண காய் இல்லைங்க. இது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடுக்காய்னா என்ன, அதை எப்படி சாப்பிடணும், அது உடம்புக்கு என்ன நன்மைகள் எல்லாம் செய்யுது, யாரெல்லாம் இதை தவிர்க்கணும், யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடுக்காய் இருக்குல்ல, இது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது, ஜீரணத்தை சரியாக செய்யுது, வயசை தள்ளி போடுது, அதாவது முதுமையை தாமதப்படுத்துது. அதனால தான் 80 வயசுலையும் 20 வயது இளைஞனை போல சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்ல எனர்ஜியையும் முக தோற்றத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த கடுக்காய். பண்டைய காலத்தில் ஒரு மனுஷன் தினைக்கும் கடுக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு டாக்டரே தேவைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அது எல்லாத்தையும் மறந்துட்டோம். நைட்டு குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்க்கலாமா? ஆமாங்க. நைட்டு நேரத்தில் தான் இதை குடிக்கணும். ஏன்னா நைட்டு தான் நம்மளோட உடம்பு ரிப்பேர் செய்கிற வேலையில் ஈடுபடும். நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப நைட்டு நம்ம இந்த கடுக்காய் தண்ணி குடிக்கிறப்ப ஈஸியாக நச்சுக்களை அது காலையில் வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். உடம்பு முழுக்க டீடாக்ஸ் ஆகும். காலையில் லைட்டாக இருக்கும். குடல் முழுக்க சுத்தமாக்கப்படும். ஆரோக்கியமாகவும் இருக்கும். கடுக்காயினுடைய நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கடுக்காயுடைய நன்மைகளில் முதலாவது பார்க்கக்கூடியதுன்னா ஜீரண சக்தியை அதிகரிக்கிற தன்மையை கொண்டது தான் இந்த கடுக்காய். உங்களுக்கு அஜீரண பிரச்சனை இருக்கா? சாப்பிட்ட உடனே கேஸ் ப்ராப்ளம் இருக்கா? அதாவது வாயு, வயிறு வீக்கம்லாம் வருதா? மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா? எதை சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்துருமே அப்படின்னு பயப்படுறீங்களா? உங்கள் எல்லாருக்குமே கடுக்காய் அப்படிங்கிறது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இது உடல் இயக்கத்தை சரி செய்து மலச்சிக்கலை தீக்குது. வயிறை எப்பயும் லைட்டாக வச்சுருக்கோம். ஒரு வாரம் தொடர்ந்து இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட மாற்றத்தை நீங்களே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிற தன்மை கொண்டது தான் இந்த கடுக்காய். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டதுனால வரக்கூடிய நச்சுக்கள், பொல்யூஷன், அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய மாசடைந்த காற்றை சுவாசிச்சதுனால வந்த நச்சுக்கள், இதெல்லாம் வெளியேற்றுறதுக்கும் மன அழுத்தத்தை சரி செய்கிறதுக்கும் கடுக்காய் உதவியாக இருக்கும். கடுக்காய் தண்ணி நீங்கள் குடிக்கிறப்ப அது லிவரை டீடாக்ஸ் செய்து கல்லீரலை சுத்தமாக்கும் வேலையை கடுக்காய் செஞ்சிரும். உங்களோட ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தை புதுமையாக்கி கொடுக்கறக்கூடிய பண்புகள் கூட இந்த கடுக்காயில் இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். முகம் ஒரு வசீகரமான தோற்றத்தை வர வைக்கும். பளபளன்னு இருக்கும். அதுதான் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரத்துக்கு வர மாதிரி உள்ளிருந்து அழகு வெளிப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அர்த்தத்தை இந்த கடுக்காய் கொடுக்கும். ஏன்னா உங்களோட குடல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம். இது ரெண்டையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய பண்பு கடுக்காயில் இருக்கு. இந்த குடல் ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருந்தால் தன்னால் ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிச்சிருங்க. அடுத்த நன்மை என்னன்னா, எடையை குறைக்கிறதுக்கு இந்த கடுக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பேர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவீங்க. அதில் சக்ஸஸ் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த கடுக்காயை ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுன்னா இந்த கடுக்காய் பவுடரை சொல்லலாம். ஏன்னா கடுக்காய் இருக்குல்ல, அது உங்களோட உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது. நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் சீக்கிரமாக செரிச்சு வெளியே வர்றதுக்கு உதவியாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை வெளியே கொண்டு வர்றதுக்கும் உதவியாக இருக்கும். அதனால ஈஸியாக வெயிட் லாஸ் கூட ஆக ஆரம்பிக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா, சருமம், முடிக்கெல்லாம் கடுக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மள நிறைய பேருக்கு சருமத்துக்கும் முடிக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம கடுக்காயை பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய காஸ்ட்லியான க்ரீம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் நிறைய சைடு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கடுக்காயை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இது ஒரு இயற்கையான பொருள் தான். நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வயது அதிகரிக்கிறது தாமதமாக்கப்படும். முதுமை தள்ளி போடப்படும். முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் வராமல் தடுக்கும். நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும்.
உங்களுக்கு ஒரு 10 வயசு கம்மியா இருக்கணும். அதாவது 30 வயசுனா 20 வயசு மாரி தெரியணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கடுக்காய பயன்படுத்தலாம். அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வ இந்த கடுக்காய் கொடுக்கும். ஸ்கேல்ப்ப நல்லா கிளீன் பண்ணி, முடியோட அடர்த்திய அதிகப்படுத்துறதுக்கும், முடிய ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும், அதாவது வேர்லேருந்தே ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் கடுக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துறது தான். கடுக்காய் அப்படிங்கிறது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி செயல்படுது. அதனால இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற தன்மைய தன்னுள்ள வச்சிருக்குது. வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுக்கள்லேருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கும் கடுக்காய் உதவியா இருக்கும். சீசன்ல அதாவது மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலத்துல வரக்கூடிய சளி, காய்ச்சல் இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் கடுக்காய் ரொம்ப உதவியா இருக்கும். அதுலருந்து தூக்கம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கமே வரல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கடுக்காய் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மன அழுத்தம் அப்படிங்கிறது முக்கியமா குறையும். ஏன்னா, இப்ப இருக்க காலகட்டத்தில மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோயா மாறிடுச்சு. மன அழுத்தம் அப்படிங்கிறது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மன அழுத்தம்ங்கிறது நெறையவே இருக்குது. அத சரி செய்றதுக்கு கடுக்காய் பயன்படுது. நரம்புகள அமைதிப்படுத்துது. இந்த கடுக்காய்க்குன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன தெரியுமா? "கடுக்காய் உண்டால் மிடுக்காய் திரியலாம்." ஆமாங்க. கடுக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம். அதுக்கான அர்த்தம் தான் இந்த பழமொழி. கடுக்காய எப்படி எடுத்துக்கிட்டா இளமையா இருப்பீங்க? எப்ப எடுக்கணும்? அப்படிங்கிறத தெளிவா பார்த்துட்டு வந்துரலாமா? 1/2 டேபிள் ஸ்பூன் கடுக்காய் பவுடர எடுத்துக்கோங்க. அத 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணீல நீங்க கலந்து குடிச்சிருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த கடுக்காய் பவுடர் தண்ணீல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து குடிச்சிரலாம். யாரெல்லாம் கடுக்காய தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துரலாமா? இவங்க எல்லாம் கவனமா இருக்கணும். அதாவது கர்ப்பிணி பெண்கள், 5 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைகள், ரொம்ப உடல் பலவீனமா இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்கலாம் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த கடுக்காய் எடுத்துக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எக்ஸ்பென்சிவான கிரீம்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா, இந்த சிம்பிள் ரெமெடிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது 1 வாரம் தொடர்ந்து குடிங்க. இது உங்களோட உடம்புல ஒரு நல்ல மாற்றத்த கொண்டு வரும். அத நீங்களே உணர்வீங்க. கடுக்காய் பவுடர் அப்படிங்கிறது ரொம்ப குவாலிட்டியானதா நீங்க வாங்கணும். நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல எப்படி கடுக்காய் தண்ணிய குடிச்சு 80 வயது கிழவனும் குமரன் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தியும், கடுக்காய் தண்ணி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறத பத்தியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.